Good morning all. Today 25th March 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி எடுக்கிறோம், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நேற்று நடந்த இது எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாமல் போச்சு, கீழே பிவோட் வரைக்கும் திருப்பி பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு. இன்னைக்கு சீனரியோ என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்டர்டே ஹையே 100% இருக்கு, அதுக்கு மேலே கேண்டில் வச்சதுனால மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ நம்ம 200%ல இங்கே லெவல் எடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை சிக்னல் கிடைச்சது, அது மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போச்சு. ஸோ அதே மாதிரி நிஃப்டி சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது 162%, அதே எஸ்டர்டே ஹை 100% ஒரே நேர்கோட்டில் போனதுனால இந்த மார்க்கெட் மேலே போனது. எங்கள் டார்கெட் 23,370 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி போயிடுச்சு. சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான், எஸ்டர்டே ஹை 100% இது பண்ணது, பிரேக் பண்ணது, இங்கேருந்து ஒரு பை எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ரூல் பேஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான எவிடன்ஸை இங்கே நாம் மார்க்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எடுக்கணும், இந்த இஃப் மார்க்கெட் ஓப்பன் கேண்டில் எபோவ் எஸ்டர்டே ஹை, அப்போ எஸ்டர்டே ஹையே பிரேக் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே ஒரு சப்போர்ட்டில் எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இஃப் மார்க்கெட் ஓப்பன் கேண்டில் எபோவ் எஸ்டர்டே ஹைனா, இஃப் 0% 100% எபோவ் இப்படி இருந்ததுன்னா, 100% எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறதா இந்த ரூல். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 12,096 எடுத்திருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கை நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நடந்த ஜூம் மீட்டிங்கோட வீடியோஸ் டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் போயிட்டு லைவ் வீடியோவை பார்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும். அதர்வைஸ் யூ வில் லூஸ் தி மணி. ஆனால் மார்க்கெட் ரெண்டு ப்ராபபிலிட்டியில் மேலே ஏறுது, கீழே இறங்குது. அந்த லெவலை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும், இல்லைன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. மைண்ட் செட் என்ன நடக்கும்னா, இந்த குளோபல் கியூஸில் வார் இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப மார்க்கெட்டு கீழே வந்துடும் நினச்சிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு புட்டு எடுத்திருப்பாங்க, அவங்களோட நிலைமையை எடுத்து நினச்சி பாருங்க. நேற்று புட் பொசிஷன் எடுத்து வச்சிருக்கவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவ்வளோ பேரும் லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ கால் சைடு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஆனால் மைண்ட் செட் எப்போதுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் திங்க் பண்ணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த லெவலை போகிறதுனால, இதை பிரேக் பண்ணதுனால எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற எவிடன்ஸை நான் உங்களுக்கு டெலகிராமில் வீடியோஸாகவே கொடுத்துருக்கேன், லைவாக நடக்கிற வீடியோஸை கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.